தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த வரைவு தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு அனைத்துக் கட்சி கூட்டம் ஒருமனதாக எதிர்ப்பதாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய பிற கட்சிகள் கூட்டுக்குழுவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. அப்பொழுது மக்கள் தொகை குறைவாக உள்ளதால் தொகுதி மறுவரையில் தமிழகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை கூறுகையில், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழக அரசின் எந்த முடிவையும் ஏற்போம் என்றார். பாமக தலைவர் அன்புமணி பேசுகையில், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தென்னிந்திய மாநிலங்களின் முதல்வர்களிடம் முதலமைச்சர் பேச வேண்டும். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒருங்கிணைத்து நாம் எதிர்க்க வேண்டும் என்றார். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு. முதல்வர் அவர்கள் இதை அத்துணை தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளிமன்றத்துடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம். தற்போதுள்ள 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவாக அது அமையும். அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவை தொகுதிகள் 543 என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது. எனவே இந்த கருத்தை அனைத்து அண்ணா